நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாக சொல்கிறது, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லி தருது அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கையாக இருந்துச்சு அப்படின்னா, நம்மளை வெறுக்கிறவங்களா இருக்கலாம், நம்மளை பகைக்கிறவங்களா இருக்கலாம், நம்முடைய சத்துருக்களாக இருக்கலாம், அவங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை நமக்கு கட்டளையிடுவார். நம்முடைய வழிகள் ஆண்டவருக்கு முன்னாடி பிரியமாக இருக்கணும் அப்படின்னா, அவர் விரும்புகிற பரிசுத்தம் நம்மக்கிட்ட வேணும், நீதி வேணும், நேர்மை வேணும், தாழ்மை வேணும், இன்னும் அவரை போன்ற சுபாவங்கள் நமக்கு வேணும். இது எல்லாமே நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா மட்டும்தான் சொல்ல முடியும் நம்ம ஆண்டவர் விரும்புகிற ஒரு வழியில் நடக்கிறோம் அப்படின்ட்டு. இப்படி இருந்தாலே நமக்கும் நம்மளை பகைக்கிற சத்துருக்களுக்கும் ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை கட்டளையிடுவார். நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அவங்கள அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு எதிராக எழுமனர்களாக இருக்கலாம், இல்லை நம்முடைய சத்துருக்களாக கூட இருக்கலாம். அவங்க ஏதோ ஒரு தேவையின் மத்தியில் இருக்கலாம், இல்லை ஒரு கஷ்டத்தில் இருக்கலாம். ஆண்டவர் நம்மளை கொண்டு அவங்கக்கிட்ட பேச வைப்பார். அப்படி செய்யும்போது அவங்க நம்மக்கிட்ட பேச ஆசைப்படுவாங்க. இவங்க பேசும்போது ஏதோ ஒரு அபிஷேகம் நம்ம மேலே செயல்படுது, இல்லை இவங்க பேசும்போது அந்த காயம் ஆறுறது மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அவங்க யோசிப்பாங்க. இப்படி ஆண்டவர் நம்முடைய சத்துருக்களை நல்மனம் பொருந்தும்படி செய்வார். இப்படி உங்கள் குடும்பங்களில் கூட உங்களுக்கு வேண்டியவர்கள் சத்துருக்களாக மாறி இருக்கலாம். நீங்கள் ஆண்டவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை வாழும்போது ஆண்டவர் எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றி போடுவார். அவரை விசுவாசிங்க, அற்புதங்களை எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.